உலகமெங்கும் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நீங்கள் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா 25/12/2023. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, மகிழ்ச்சியின் பெருவிழாவான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கும் அருள் தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் அனைத்து இறை மக்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் கூறி இறைவேண்டல் புரிய அன்புடன் அழைக்கின்றோம். ஆனந்தம், ஆரவாரம், ஆடம்பரம் நிறைந்த கிறிஸ்மஸ் விழா உண்மை, அன்பு, நீதி, பகிர்வு என்னும் இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நீங்கள் நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு இவ்வுலகிற்கு வந்தேன் என்று கூறிய இயேசு அன்னை மரியின் மைந்தராய் இவ்வுலகிற்கு தோன்றினார். உலகிற்கு அன்பை கொடுக்கவும் பாவத்திலிருந்து மீட்டு வாழ்வை கொடுக்கவுமே இயேசு மனிதனாக பிறந்தார். இயேசுவின் பிறப்பு செய்தி முதலில் ஆட்டு இடையர்களுக்கே சொல்லப்பட்டது. கடவுளின் பார்வையில் அவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆகின்றனர். நாம் எளிமையாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இயேசுவின் சிறப்பு ஆசிரை பெற பிறர் மீது நல்லெண்ணம் கொள்வோம், ஏழைகளுக்கு உதவுவோம், ஒருவருக்கொருவர் கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறி அன்பை பகிர்வோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 2 முதல் 4, மேலும் 6 முதல் 7 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமான இறைவாக்கினர் எசாயா நூலில் எசாயா இயேசுவின் வருகையை பற்றி கூறுகின்றார். அமைதியின் அரசர், வியத்தகு ஆலோசகர், என்றுமுள்ள தந்தை என்று அழைக்கப்படும் இயேசுவின் வருகையால் அனைத்து மக்களின் துன்பங்களும் துடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும், அவர் நீதி நேர்மையோடு ஆட்சி செய்வார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்கிறார். நீதி நேர்மையோடு ஒளியின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமடல் கூறும் செய்தியாவது: நாம் பாவ வாழ்வில் இருந்தும் தீய நாட்டங்களில் இருந்தும் விடுபட்டு நேர்மையுடனும் இறை நம்பிக்கையுடனும் வாழ ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருள் நமக்கு தரப்பட்டுள்ளது. நம் மீட்பின் மறைபொருளாம் இயேசுவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு வழியாக அவரது மாட்சி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கடவுளின் மாட்சி நம்மில் விளங்க தூய உள்ளத்துடன் வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. அருள் வழங்கும் அன்பு இறைவா, கடவுளின் பணிக்கென்று தங்களையே அர்ப்பணித்து கொண்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் தங்கள் அர்ப்பண வாழ்வில் ஏற்படும் சவால்களை உமது அருள் துணையால் வென்றிட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். அறத்தின் காவலராம் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை தந்தருளும். அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கும் நல் மனதை தந்தருளும். மக்கள் மன்றங்களில் மக்கள் சார்பாக பேசும் மக்கள் தலைவர்களின் கருத்து உரிமையை பறிக்கும் சர்வாதிகார போக்கை மாற்றியருளும். அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாய் வாழ நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை செல்வத்தை தந்தருளும். எங்கள் குழந்தைகள்
அனைத்தும் இறை ஞானத்திலும் நல்லறிவிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் வளமான எதிர்காலத்தை தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். பேரன்பு காட்டுபவரே அன்பு இறைவா, கடவுளின் அளவற்ற அன்பை வெளிப்படுத்தும் கிறிஸ்து பிறப்பு விழாவில் துன்பத்தில் வாழும் குழந்தைகளுக்கு குடும்பங்களை கண்ணோக்கி அருளும். உமது அருளால் அவர்கள் துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றும் மனமகிழ்வை தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, விண்ணிலிருந்து விடியலாய் இம்மண்ணகம் வந்த இயேசு பிறப்பு விழாவை கொண்டாடும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் அன்பிலும் பகிர்தலிலும் தன்னலமற்ற சேவையிலும் சிறந்து விளங்கிட வேண்டுமென்றும் ஒன்றுபட்டு வாழ்ந்து மேன்மை அடைய வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழா காலை திருப்பலி வாசக முன்னுரைகள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வார்த்தைகள் 11 முதல் 12 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமான எசாயா நூல் ஆசிரியர் கூறும் செய்தியாவது: வெற்றி வேந்தரான இயேசுவின் வருகையால் அனைத்து மக்களும் புனித மக்களினமாகவும் விடுதலை அடைந்தவர்களாகவும் விளங்குவார்கள் என்றும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் அவரது மீட்பை கண்டடைவர் என்றும் கூறுகின்றார். கடவுளின் மீட்பை பெற்றுள்ள நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம் தூய பவுலடியார் தீத்துவுக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. தீத்துவுக்கு எழுதிய திருமடல் தூய பவுலடியார் நாம் எவ்வாறு மீட்கப்பட்டோம் என்பதை கூறுகின்றார். நம்மீது இரக்கம் கொண்ட கடவுள் நாம் மீட்கப்படும்படி இயேசுவின் தூய ஆவியை நம்மீது பொழிந்துள்ளார். நாம் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். நாம் நன்மையான செயல்களையும் நன்னடத்தையாலும் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்று கூறுகின்றார். கடவுளில் நம்பிக்கைக்கு நலமாக வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் கூறுவதோடு, நம் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் குழந்தை இயேசு நம் அனைவரின் உள்ளத்திலும் நம் இல்லங்களிலும் பிறக்க வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் நம்மையே தயாரித்து கொள்வோம். விஷ் யூ a happy Christmas to all. நன்றி.